அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 22/8/2025 ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி பகல் 11:56 வரை பின்பு அமாவாசை. ஆயில நட்சத்திரம் இரவு 12:16 வரை பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம், சர்வ அமாவாசை, நவகிரக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. இன்று வாஸ்து நாள் காலை 7:23 முதல் 7:59 மனை பூஜை செய்ய மிகவும் நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 6லும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் எதிலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் என்றாலும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைக்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பொதுவாக இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 2இல் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதாலும் 3ஆம் வீட்டில் சூரியன் கேது சஞ்சரிப்பதாலும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் புதன் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும்
உழைப்புக்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது, துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் காரணமாக உங்களுடைய சேமிப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், சந்திரன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. ராகு 6 இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், கேது, 10ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் புதன், சந்திரன், சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையில்லாத தடைகள் ஏற்படும். நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில்
சந்திரன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் என்றாலும் அதிகாரியிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சந்திரன் சஞ்சரிப்பதும் 6இல் சூரியன் கேது சஞ்சரிப்பதும் சனி வக்ரகதியில் இருப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி பணியில் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.